السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما لكم لا تقاتلون في سبيل الله والمستضعفين من الرجال والنساء والبلدان الذين يقولون ربنا أخرجنا من هذه القرية الظالم أهلها واجعل لنا من لدنك وليا واجعل لنا من لدنك نصيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الجهاد كلمة حق عند سلطان جائر، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரிலா அன்புடையவன் எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். அல்லாஹ்வின் அருளும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை முறையாக பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், குறிப்பாக உலகெங்கிலும் அல்லாஹ்வின் மார்க்கத்தை மேலோங்கச் செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய லட்சியத்தோடு தங்களது உயிர்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற ஷுஹதாக்கள், சிறையில் வாழக்கூடிய சகோதரர்கள், குறிப்பாக ஜும்ஆ என்கிற உன்னதமான அமலுக்காக இங்கே குழுமியிருக்கிற நம் எல்லோரின் மீதும் ஏக இறைவன் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் அருளும் என்றென்றும் பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏறத்தாழ 20 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பட்டினியால் வாடக்கூடிய ஒரு அவல நிலை, அங்கே நிகழக்கூடிய வெடிச்சத்தங்கள் ஜோர்டான் வரை, லெபனான் வரை, டெல் அவீவ் வரை கேட்கக்கூடிய அளவிற்குண்டான வெடிச்சத்தங்கள், எங்கு திரும்பினாலும் அடுகுரல்கள். இதுவரை உலக வரலாற்றில் இது போன்ற ஒரு யுத்த களம் உலக வரலாற்றில் இதுவரை காணப்பட்டதில்லை என்று சொல்லப்படுகிற அளவிற்கு மிக கோரமான காட்சிகள். ஐநா உருவாக்கப்பட்ட காலம் தொட்டு இதுவரைக்கும் ஐநா தன்னுடைய எந்த ஆவணங்களிலேயும் ஜினோசைட் என்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தியதில்லை, ஐநா பயன்படுத்தியதில்லை. ஆனால் இப்போது பயன்படுத்தி இருக்கிறது. இது ஒரு இன சுத்திகரிப்பு, ஒரு இன அழிப்பு என்று ஐநாவே தன்னுடைய ஆவணத்தில் பதிவு செய்திருக்கின்ற ஒரு நிலை. கடந்த 24 மணி நேரத்திலே மட்டும் ஏறத்தாழ 79 சுகதாக்களை கண்டிருக்கிற ஒரு பூமி. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஏறத்தாழ 228 நபர்கள், சகோதரர்கள், குழந்தைகள் என 228 பேர் படுகாயம் அடைந்திருக்கிற ஒரு சூழல். மருத்துவமனைகளும் உயரமான கட்டிடங்களும் முழுமையாக தகர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த கோரமான காட்சிகள். இணையதளம் முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்தினுடைய எந்த சேவைகளும் அங்கே இல்லை. குறிப்பாக நகர்ப்புறங்களில் இணையதளத்தினுடைய சேவை துண்டிக்கப்பட்ட காரணத்தினால் ஏறத்தாழ 8 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள், 8 லட்சத்திற்கும் அதிகமான அப்பாவி மக்கள், அவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியாது என்கிற ஒரு நிலையிலான ஒரு சூழல். அங்க இருக்கக்கூடிய செய்திகளை யாரும் வெளியே கொண்டு வர முடியாது என்கிற அளவிற்குண்டான தடுப்பு சுவர்கள். அல் ஜசீரா என்கிற
அந்த செய்தி நிறுவனம் மட்டும்தான் மிக சிரமப்பட்டு ஒரு சில செய்திகளை வெளியிலே கொண்டு வந்து கொண்டிருந்தது. இப்பொழுதும் அதை செய்து கொண்டிருக்கிறது. இதை தாண்டிய செய்திகள் அனைத்தும் இணையதளத்தின் வழியாகத்தான் நம்மால் அறிய முடிந்தது. அந்த நிலையும் இப்பொழுது இல்லை என்கிற ஒரு சூழல். 60,000-க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய தீவிரவாத இராணுவ படைகள் அங்கே இப்போது களமிறக்கப்பட்டிருக்கின்றன என்கிற செய்திகள். அன்பானவர்களே, இப்பொழுது நான் சொன்ன அத்தனை செய்திகளும் தற்போதைய காசாவினுடைய நிலவரம். தற்போது காசா இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. காசா நகரத்தினுடைய மக்கள் இப்படித்தான் தங்களுடைய நிலைகளை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கவலையான செய்தியை இந்த ஜும்ஆவினுடைய உரையின் வழியாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இன்றைக்கு தற்போதைய சூழல் யாரும் காசாவை பற்றி பேசுவதில்லை. காசாவை பற்றி பேசினாலும் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. எந்த கோணத்திலே அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றி நாம் ஆராய்வது, எந்த கோணத்திலே செய்திகளை பரிமாறிக்கொள்வது என்கிற தடுமாற்றம் ஒரு சாராருக்கு உண்டு. காரணம், அவ்வளவு தூரம் அநீதங்களுடைய உச்சம் அங்கே கட்டவிழ்த்து விடப்படுகிறது. மிகப்பெரிய பாதிப்புகளை கண்கூடாக நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் இந்த உரைக்கான தயாரிப்புகளை செய்யும் பொழுது மனதிலே ஒன்று தோன்றியது. குறைந்தபட்சம் முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் எங்கெல்லாம் ஜும்ஆ உரை நிகழ்த்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் எந்தெந்த பள்ளிகளிலே எல்லாம் வெள்ளிக்கிழமைகளிலே உரை நிகழ்த்தப்படுகிறதோ, அந்த உரை எந்த தலைப்பை தொட்டு பேசப்பட்டாலும் கடைசியிலே ஒரு வேண்டுகோளோடாவது அந்த உரை முடிய வேண்டும். அது என்ன வேண்டுகோள்? பலஸ்தீன மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், காசாவினுடைய மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்கிற அந்த ஒற்றை வார்த்தையாவது 1 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ நடத்தப்படுகிற உரைகளில் நிகழ வேண்டும் என்பது குறைந்தபட்ச நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நினைக்க தோன்றியது. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஒரு மிக மோசமான சூழ்நிலையில் காசாவை குறித்து, காசாவினுடைய நிலைகளை குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் நாம் பகிர்ந்து விடும் பொழுது அநீதத்தை பற்றி தான் பேசியாக வேண்டும். அநீதம் ظلم எனப்படுகிற அந்த அநீதங்களை குறித்து இஸ்லாமிய கண்ணோட்டம் என்ன, ஒரு சத்திய விசுவாசியாக அதனை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதெல்லாம் தான் காசாவை பற்றி பேசும்பொழுது உள்ள தலைப்பாக இருக்க முடியும். இங்கே இந்த ஜும்ஆவினுடைய உரையில் 3 செய்திகளை, 3 கேள்விகளை அடிப்படையாக கொண்டு இங்கே அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது பொருத்தமானதாக இருக்கும். முதலாவது கேள்வி, அநீதம் என்றால் என்ன? இரண்டாவது கேள்வி, அநீதங்களை முஸ்லிம் சமூகம் எப்படி பார்க்க வேண்டும்? மூன்றாவது கேள்வி, அநீதங்கள் விஷயத்தில் முஸ்லிம் சமூகத்தினுடைய கடமைகள் என்ன? இந்த 3 கேள்விகளுக்கும் விடை காண வேண்டிய, அல்லது இந்த 3 கேள்விகளை பகிர்ந்து கொண்டு அதிலிருந்து இஸ்லாமிய வழிகாட்டுதல் என்ன என்பதை பற்றி மிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயமான காலத்திலே நாம் இருக்கிறோம். நாம் வாழ்வது இந்திய திருநாள் என்றாலும் கூட, நாம் வாழ்வது இந்திய சமூகம் ஒரு பன்முகை சமூகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, ஒரு ஜனநாயக திருநாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட, அநீதங்கள் இல்லாத இடமில்லை என்று சொல்கிற அளவிற்கு எல்லா இடங்களையும் அநீதங்கள் ஆக்கிரமித்திருக்கிற காரணத்தினால் இந்த 3 அடிப்படையில் அநீதத்தை குறித்த இஸ்லாமிய பார்வை நமக்கு மிக மிக அவசியமானது. முதல் கேள்வி, அநீதம் என்றால் என்ன? அநீதத்திற்கு இஸ்லாம் என்ன வரைவிலக்கணத்தை கொடுக்கிறது? அன்பானவர்களே, அநீதம் என்றால் இஸ்லாம் சொல்வது எதுவெல்லாம் முறையாக நடைபெறவில்லையோ அதுவெல்லாம் அநீதம் தான். சுருக்கமாக இஸ்லாம் சொல்கிறது, அநீதத்திற்கு நேர் எதிரான வார்த்தை நீதம். நீதம் அநீதம் என்று சொல்கிறோம். அநீதம் என்றால் முறை தவறி நடக்கிற அத்தனையும் அநீதம் தான். நீதம் என்றால் முறையாக செய்யப்படுகிற அத்தனையும் நீதம் தான். நீதத்திற்கு அறிஞர்கள் இப்படி விளக்கம் சொல்வார்கள்,
ஒவ்வொரு விஷயத்திற்கும் எந்த முறையை நீங்கள் கொடுக்க வேண்டுமோ, என்ன ஹக்கை செலுத்த வேண்டுமோ அந்த ஹக்கை செலுத்துவதுதான் அஜில் நீதம் என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்வார்கள். இந்த விளக்கத்தின் அடிப்படையில் இதற்கு நேர் எதிராக இருக்கிற லுல்ம் என்கிற அநீதம் என்கிற வார்த்தைக்கு நாம் விளக்கம் தேடும் பொழுது எதுவெல்லாம் முறையில்லாமல் நடக்கிறதோ அதுவெல்லாம் அநீதம் தான். எதையெல்லாம் யாரெல்லாம் முறையில்லாமல் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வாலிமீன்கள் தான், அநீதியாளர்கள் தான். அன்பானவர்களே, அநீதியாளர் என்கிற அந்த வார்த்தை பிரயோகம் ஏதோ ஒரு சாராரை நோக்கி மட்டும் இஸ்லாம் சொல்லவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பொழுது அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யும் பொழுது சொல்கிற வார்த்தை ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம். ஸுல்ம் என்கிற வார்த்தையை பயன்படுத்திதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்கள், மக்ஃபிரத்துக்கான அந்த வார்த்தைகளை மொழிகிறார்கள். ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா, நாங்கள் எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம். இங்கே ஸுல்ம் என்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்த வேண்டும்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் பயன்படுத்த வேண்டும்? அப்படி என்ன அநீதம் செய்தார்கள் என்றால் முறை அங்கே தவறி இருக்கிறது. அல்லாஹ் சொன்ன முறைக்கு மாற்றமான ஒன்று நடந்துவிட்டது. அதனால் நான் அநீதியாளன் தான். எனவே இங்கே அநீதம் என்பதற்கான வரைவிலக்கணத்திற்கு விளக்கம் அதிகமாக தேட வேண்டிய அவசியம் இல்லை. எதுவெல்லாம் முறை தவறி நடக்கிறதோ அதுவெல்லாம் அநீதம் தான். அப்படி என்றால் அநீதம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம், எங்கேயும் இல்லாமல் பாதுகாப்பதுதான் ஒரு முஸ்லிம்களுடைய கடமையாக இருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேல் அதை போன்றது ஒரு பயங்கரவாதம் உலகத்தில் இல்லை. இஸ்ரேலியர்களை போல, இஸ்ரேலிய ஆட்சியாளர்களை போல ஒரு அநீதியாளர்கள் உலகத்திலே இல்லை. காரணம், உலகத்திலே முறை தவறி நடந்த ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது யூத சமூகம் மட்டும்தான். வரலாற்றிலே குர்ஆனும் சரி ஹதீஸும் சரி வரலாற்றில் மிக பெரும் அநீதியாளர்களாக இஸ்லாம் சித்தரிப்பதில் முதலில் யூதர்களை, இரண்டாவது கிறிஸ்தவர்களை. ஏன் அவர்களை மிக மோசமான அநீதியாளர்கள் என்று குர்ஆன் ஹதீஸும் பறைசாற்றுகிறது என்றால், இந்த உலகத்தில் ஆக மோசமாக முறை தவறி நடந்த ஒரு சமூகம் இருக்கும் என்றால் அது யூத சமூகமும் கிறிஸ்துவ சமூகமும் தான். அதில் முதன்மையானவர்கள் யூத சமூகம். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு செயலைத்தான் இன்றைக்கு இஸ்ரேலிய பயங்கரவாதிகள் கட்டவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு முறை தவறி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் தான் இங்கே நிதர்சனமாக நடந்து கொண்டிருக்கின்றன. தனக்கான ஒரு இடத்தை, அபயத்தை தேடி வந்த அந்த ஒரு சிறு கூட்டம் ஆக்கிரமித்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அந்த நிலத்தை அபகரிப்பதற்காக ஒரு இனப்படுகொலையை நடத்தி கொண்டிருக்கிற அந்த சூழலை தான் இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு சோசியல் மீடியாவிலே வலம் வந்த ஒரு செய்தி, இஸ்ரேலிய அமைச்சர் செய்தியாளருடைய ஒரு கேள்விக்கு சிரித்துக் கொண்டே பதில் சொல்கிற ஒரு காட்சி நமக்கு அவ்வளவு வேதனையாக இருக்கிறது, அவ்வளவு கோபமாக இருக்கிறது. என்ன சொல்கிறார்? இனி அடுத்து நீங்கள் காசாவை என்ன செய்ய போகிறீர்கள் என்ற கேள்விக்கு சிரித்துக் கொண்டே, கேள்வி சரியான கேள்விதான் என்று சொல்லிவிட்டு அந்த நபர் சொல்லக்கூடிய பதில் என்ன? ரியல் எஸ்டேட்டை பற்றி நாங்கள் திட்டமிடுகிறோம் என்கிற அந்த ரியல் எஸ்டேட் என்கிற அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட பூமி அது? அந்த பூமியில் வாழ்ந்த மக்கள் யார்? அந்த பூமியில் வாழ்ந்த மக்களுடைய தற்போதைய தியாகங்கள் என்ன? அவர்கள் எதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அது எப்படிப்பட்ட புனிதமான பூமி? அந்த பூமியை குறித்து மிக மோசமான இனத்தை சார்ந்த ஒருவன் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகத்தை செய்கிறான் என்றால், இதை பார்க்கும் பொழுது அந்த அநீதத்தினுடைய உச்சம் எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, இன்றைக்கு அநீதம் என்பது முறை தவறி நடக்கிற அத்தனையும் அநீதம் தான். முறை தவறி நடக்கக்கூடாது என்பதுதான் அல்லாஹ்வுடைய விருப்பம். இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்ததும் சரி, இந்த உலகத்திலே மனித சமூகத்தை அல்லாஹ் உருவாக்கியதும் சரி, இந்த உலகத்தினுடைய எல்லா இயக்கங்களும், மனித சமூகத்தினுடைய எல்லா செயல்பாடுகளும் முறையாக நடக்க வேண்டும். முறையாக நடக்கிறார்களா இல்லையா என்பதை பரிசோதிப்பதற்கு தான் மனித சமூகத்தினுடைய உருவாக்கம். முறையாக நடப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார். அதற்காகத்தான் இந்த பூமியிலே மனிதனை படைத்தது. நபிமார்கள் அனுப்பப்பட்டதும் கூட இந்த மனித சமூகம் முறை தவறி நடந்துவிடக் கூடாது என்பதற்கு தான். அல்லாஹ் எப்படி
இந்த உலகத்தினுடைய உருவாக்கத்திலே அல்லாஹ் எந்த எண்ணத்தை கொண்டிருந்தானோ அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் மனிதர்கள் முறை தவறி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்களை நெறிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் தீர்க்கதரிசிகள் நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். எல்லா நபிமார்களும் அவரவர்களுடைய சமூகத்திற்கு செய்தது என்ன? நீங்கள் முறை தவறி நடந்து விடாதீர்கள். முறை தவறினால் உங்களிடத்தில் அதாலத் போய்விட்டது என்று பொருள். அதாலத் என்றால் நீதம் தவறிவிட்டீர்கள். நீங்கள் நீதம் தவறினால் நீங்களும் அநீதவான்களிலே ஒருவராக ஆகிவிடுவீர்கள். எனவே ஒருபோதும் முறை தவறி வாழ்ந்துவிட வேண்டாம் என்பதை எச்சரிப்பதற்குத்தான் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள் என்று குர்ஆன் பறைசாற்றுகிறார். அன்பானவர்களே, குர்ஆனில் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே நபியாக அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இணைத்து நீங்கள் இருவரும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்கள் சமூகத்தை சார்ந்த மக்களிடம், குறிப்பாக அநீதத்தை கட்டமைத்து விட்டுக் கொண்டிருக்கின்ற ஃபிரௌனிடம் நீங்கள் இருவரும் செல்ல வேண்டும். நீங்கள் அந்த ஃபிரௌனிடத்திலே இரண்டு பேரும் போய், இன்னா ரசூலா ரப்பிக ஃபஅர்சில் மஅனா பனி இஸ்ராயீல், நாங்கள் இருவரும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட இறைத்தூதர்கள். பனு இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தக்கூடிய அந்த நிலையில் உன் செயல்பாடு உண்டு. அந்த பனு இஸ்ரவேலர்களை எங்களோடு நீ திருப்பி அனுப்பிவிட வேண்டும், அவர்களை நீ அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களிடத்தில் நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கட்டளையிட்டார், வலா துஅذிபுஹும், அவர்களை நீ நோவினைப்படுத்தக் கூடாது. கத் ஜிஅனாக பிஆயத்தின் மின் ரப்பிக, உன் ரப்பின் புறத்திலிருந்து உண்டான அந்த அத்தாட்சியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். வஸ்ஸலாமு அலா மன் இத்தபஅல் ஹுதா, அந்த அத்தாட்சிகளை அந்த ஆயத்துக்களை யார் பின்பற்றுகிறாரோ அவர் சலாமத்தை பெற்றவர். இன்னா கத் வஹீனா இலைக, மேலும் ஒரு வஹீயையும் உன்னிடத்திலே நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அன்னல் அஸாப அலா மன் கஸப வ தவல்லா, யார் இந்த ஆயத்துக்களை புறக்கணிக்கிறாரோ, யார் இந்த ஆயத்துக்களை பொய்ப்படுத்துகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய வேதனை இருக்கிறது என்பதையும் சொல்வதற்காகத்தான் நாங்கள் இருவரும் வந்திருக்கிறோம் என்று அந்த இருவரையும் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்கிற கட்டளையை மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் அல்லாஹ் சொல்லி அனுப்பிய அந்த வரலாற்றை குர்ஆன் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. இதனுடைய நோக்கம் என்ன? அங்கே அநீதம் தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான், அநீதியாளர்கள் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நோக்கமாக இருந்திருக்கிறது. நாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சூரத்துல் கஹ்ஃபை ஓதுகிறோம். சூரத்துல் கஹ்ஃபிலே 4 பெரும் வரலாறுகள் உண்டு. அந்த 4 பெரும் வரலாறுகளிலே கடைசியாக 4வது சொல்லப்படுகிற வரலாறு துல்கர்னைன் மன்னர் சம்பந்தமான வரலாறு. கடந்த காலத்திலே ஒரு மிகப்பெரிய நல்லடியாராக வாழ்ந்து சென்ற துல்கர்னைன் மன்னன், அந்த மன்னரிடத்தில் ஒரு பயணம் செய்து கொண்டே செல்லும் பொழுது ஒரு பகுதியினுடைய மக்கள், இங்கே குழப்பம் விளைவிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அந்த குழப்பத்தில் இருந்து எங்களை நீங்கள் பாதுகாப்பதற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது ஒரு பெருஞ்சுவரை ஏற்படுத்தி அந்த குழப்பங்களிலிருந்து அந்த மக்களை விடுவித்தார். அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட சிரமங்கள் ஏராளம். ஒரு மிகப்பெரிய கஷ்டத்திற்கு பின்னால் அந்த வேலையை அவர் செய்தார் என்று குர்ஆன் எடுத்து கூறுகிறது. அதற்கு பின்னால் அந்த மக்கள் துணை நின்றார்கள். அதன் மூலம் என்று சொல்லக்கூடிய அந்த குழப்பம் விளைவிக்கக்கூடிய மனிதர்களுடைய எல்லா குழப்பங்களில் இருந்தும் அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் அந்த வரலாறை எடுத்துக் கூறுகிறது. இது போன்ற எண்ணற்ற வரலாறுகள் குர்ஆனிலே உண்டு. எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் அநீதம் எங்கும் நிகழ்ந்துவிடக் கூடாது, முறை தவறி எந்த செயல்பாடுகளும் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதுதான் இது போன்ற நபிமார்கள் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கத்தை குர்ஆன் எடுத்துக் கொள்கிறது. நபிமார்கள் அனுப்பப்பட்டது மட்டுமல்ல, நபிமார்களோடு சேர்ந்து சில விஷயங்களும் கொடுத்து அனுப்பப்பட்டது. குர்ஆன் அதையும் எடுத்துக் கொள்கிறது. கொடுத்து அனுப்பப்பட்ட விஷயங்களில் ஒன்று மீசான், தராசு. மீசானை அல்லாஹ் ஏன் கொடுத்திருக்க வேண்டும்? குர்ஆனில் அல்லாஹ் இப்படி குறிப்பிடுகிறான் ஒரு வசனத்தில், வஅன்ஸல்னா மஅஹுல் கிதாப வல் மீசான், அவர்களோடு நாம் வேதத்தையும் கொடுத்தோம், மீசானையும் கொடுத்தோம். மீசான் எதற்காக? தராசு எதற்காக? பொதுவாக தராசு எதற்காக எல்லா இடங்களிலேயும் பயன்படுகிறது? அந்த அளவு ஒரு பாயிண்ட் முன்னையும் போயிடக்கூடாது, பின்னையும் வரக்கூடாது, சரியாக நிறுத்தப்பட வேண்டும். ஏன் இன்றைக்கு நீதிமன்றங்களிலே தராசு
ஒரு மிகப்பெரிய நீதத்தினுடைய அளவுகோலாக அடையாள சின்னமாக இருக்கிறது என்றால் அது ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது, சரியாக நிறுத்தப்பட வேண்டும். எந்த ஒரு விஷயத்திற்குமான தீர்ப்புகளும் முறையாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த தராசினுடைய அர்த்தம். தராசை வழங்கியது வெறுமனே நிறுத்து பார்ப்பதற்கல்ல, அளவு பார்ப்பதற்கல்ல, மாறாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நேராக இருக்க வேண்டும், அது முறையாக இருக்க வேண்டும் என்பதனுடைய அடையாளம் தான் மீசான். நபிமார்களோடு சேர்த்து மீசானையும் நாம் கொடுத்து அனுப்பினோம் என்று குர்ஆன் எடுத்து கூறுகிறது. எனவே அன்பானவர்களே, முதல் கேள்வி, அநீதம் என்றால் என்ன? முறை தவறி எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்கிறதோ அதுவெல்லாம் அநீதம் தான். முறை தவறி நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள். முறை தவறி எந்த காரியமும் நடக்கக்கூடாது என்பதற்குத்தான் மீசான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இரண்டாவது கேள்வி, அநீதங்களை முஸ்லிம்கள் எவ்வாறு பார்க்க வேண்டும்? இன்னைக்கு அநீதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தானே, எங்கு திரும்பினாலும் அநீதங்கள் நடக்கிறது. அநீதங்களுக்கு அர்த்தம் நாம் இப்படித்தான் கொள்ள வேண்டும். முறை தவறி நடந்தால் அது அநீதம் தான். முறை தவறி நடக்கிற எல்லா விஷயங்களும் அநீதம் தான் என்கிற பொழுது முறை தவறி நடக்கிற சூழல்கள் எல்லா இடத்திலும் நடக்கிறது. தனி மனிதனிடத்தில் நடக்கிறது, தெருக்களில் நடக்கிறது, வீட்டில் நடக்கிறது, ஊரில் நடக்கிறது, ஆட்சி அமைப்பில் நடக்கிறது, ஆட்சியாளர்களிடம் நடக்கிறது. அப்படி என்றால் எல்லா இடங்களிலேயும் எது ஆக்கிரமித்திருக்கிறது? அநீதம் ஆக்கிரமித்திருக்கிறது. இந்த அநீதங்களை காணுகின்ற ஒரு முஸ்லிம் இதனை எவ்வாறு பார்க்க வேண்டும், எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை அறிஞர்கள் மிக விளக்கமாக சொல்கிறார்கள். நிறைய விளக்கங்களை சொல்கிறார்கள். அதிலே என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்று அறிஞர்கள் விளக்குகிறார்கள். அநீதம் நிகழ்ந்தால் உலகத்தில் என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும்? முதலாவதாக மனிதர்களுடைய திறன்கள் வீணடிக்கப்பட்டு போகும். எங்க முறை தவறி ஒரு காரியம் நடக்கிறதோ அங்கே மனிதர்களுடைய திறன்கள் வீணடிக்கப்பட்டு போகும். காசாவில் வாழக்கூடிய மக்கள், காசாவிலே இதுவரைக்கும் ஷஹாதத்தை அடைந்திருக்கிற மக்களில் எத்தனை பேர் ஹாஃபில்கள் தெரியுமா? எத்தனை பேர்கள் படித்த மேதைகள் தெரியுமா? எத்தனை பேர் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருந்தவர்கள் தெரியுமா? நான் ஏற்கனவே கூட உரைகளை சுட்டிக்காட்டி இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய இந்திய திருநாட்டில் யாரெல்லாம் சிறைவாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்களா? குற்றவாளிகளா? குற்றம் செய்தவர்களா? இல்லை சகோதரர்களே, அவர்கள் மேன்மை மிக்கவர்கள், மிக பெரும் ஜீனியஸ், மிக பெரும் அறிவாற்றல் படைத்தவர்கள். ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீக அடிப்படையிலும் சரி, உலகளாவிய விஷயத்தை அவர்கள் உள்வாங்கி இருக்கிற அந்த நிலையிலும் சரி, இந்தியாவை பற்றி சிந்திப்பதிலும் சரி மிக பெரும் மேன்மை மிக்கவர்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு சிறைவாசங்களில் யாருக்கு இந்தியாவை பற்றி தெரியாதோ, யாருக்கு நலன்களை பற்றி தெரியாதோ, யாருக்கு எந்த துறையை பற்றி அறிவும் இல்லையோ அப்படிப்பட்ட முட்டாள்கள் தான் இன்றைக்கு ஆட்சியாளர்கள். அதே போல காசாவை நீங்கள் எடுத்து பார்த்தால் மேன்மைக்குரியவர்கள் தான் இதுவரை ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார். சாதாரணமானவர்கள். நீங்கள் பச்சினம் குழந்தை அங்கே எடுத்து பார்த்தாலும் கூட மேதை தான், ஜீனியஸ் தான் காசாவை பொறுத்தளவில். அப்படிப்பட்ட எத்தனையோ நபர்களுடைய திறன்கள் இன்றைக்கு உலகத்தில் வீணடிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கிற சூழல்கள் இருக்கிறது. எனவே அநீதங்கள் தலை தூக்கும் பொழுது திறன்கள் வீணடிக்கப்படும். இரண்டாவதாக உளவியல் தாக்கங்கள் அதிகமாகும். அறிஞர்கள் சொல்கிறார்கள், உளவியல் ரீதியான தாக்கங்கள் என்றால் பதட்டங்களும் மனச்சோர்வுகளும் தன்னம்பிக்கையற்ற நிலைகளும் உண்டாகும் அநீதங்கள் தலை தூக்கும் பொழுது. மூன்றாவதாக தனிமைப்படுத்தப்படுதல் உண்டாகும். நான்காவதாக வன்முறைக்கு அது வழிவகுக்கும். எங்கே அநீதம் தலை தூக்குகிறதோ அந்த மக்கள் ஒரு கட்டத்தில் வன்முறையை நோக்கி போவதற்கான அந்த தள்ளப்படுதல் அது நடக்கும். அடுத்து வறுமையும் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகளும் உண்டாகும். அடுத்ததாக அறிஞர்கள் சொல்கிறார்கள், நீதியின் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போகும். இந்தியாவிலேயும் அது நடந்து கொண்டிருக்கிறது. நீதியின் மீது உள்ள நம்பிக்கை இழந்து போய்விட்டது. என்ன தீர்ப்பு வந்து என்ன ஆக போகுது அப்படிங்கிற நிலைமைதான். ஏனென்றால் நீதிமன்றங்களில் கூட அநீதங்கள் ஆக்கிரமித்திருக்கிறது. அநீதங்கள் தலை தூக்கும் பொழுது நீதத்தின் மீது உள்ள நம்பிக்கை போகும். அடுத்து ஏழாவதாக சொல்கிறார்கள், ஊழல் பரவி காணப்படும். ஊழல் சூழல், அதாவது எல்லா விஷயத்தையும் ஏமாற்றி செய்யக்கூடிய ஒரு நிலைகள் பரவலாக மாறும். இவை அனைத்தும் எங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? காசா மண்ணிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது.
எதனுடைய தாக்கத்தால்? அநீதத்தினுடைய தாக்கத்தால் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இப்படி இவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த அநீதங்களை குறித்த முஸ்லிம்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும்? இவ்வளவு தாக்கங்கள், இவ்வளவு பெரிய இழப்புகள் ஒரு அநீதத்தினால் ஏற்படுகிறது என்றால் அதை முஸ்லிம் எப்படி பார்க்க வேண்டும்? சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் ஒரு முஸ்லிம் அநீதத்தை இப்படி பார்க்க வேண்டும் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அநீதம் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒரு மனிதனால் நல்ல முறையில் வாழவே முடியாது. நல்ல முறையில் வாழ வேண்டுமானால் அநீதம் முற்றிலுமாக துடை தெரியப்பட வேண்டும். இல்லை என்றால் நல்ல முறையில் வாழ முடியாது. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில இடையூறுகளை சந்திப்பதற்கு பின்னால் நன்கு யோசித்து பார்த்தால் அநீதங்கள் கிராஸ் ஆயிருக்கும், நிம்மதி இழந்து போகும். காலையில வீட்டுல இருந்து வெளியில வர்றோம், வந்தா ரோடு முழுக்க தண்ணீர் நிரம்பி இருக்குது. சின்ன விஷயம் தான், ஏற்கனவே நாம் சுட்டி காட்டி இருக்கிறோம். ஏன் அந்த தண்ணி வெளியில வந்தது? யாரோ ஒருத்தருடைய கவனக்குறைவு, பலருக்கும் அது இடையூறாக இருக்கிறது. இது ஒரு அநீதமான செயல் தான். உண்மையில் இஸ்லாமிய பார்வையில் இது முறையான செயல் அல்ல, முறையில்லாத செயல் என்ற காரணத்தினால் அது அநீதம் என்றால் அது தடுக்கப்பட வேண்டுமா இல்லையா? தடுக்கப்பட்டால் தான் இங்கே நிம்மதி நடக்கும். இல்லை என்றால் அந்த தண்ணீர் காயும் வரைக்கும் அதில் ஏற்படுகிற இடையூறுகளை எல்லோரும் சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு தெருவில் ஒருவர் செய்கிற அந்த செயலால் அந்த தெருவில் உள்ள அத்தனை பேரும் அந்த நெருக்கடிக்கு ஆளாவார் என்றால் அது தடுக்கப்பட வேண்டும். இப்படி அநீதம் எங்கே நிகழ்கிறதோ அங்கு மனித சொந்தத்தால் நிம்மதியாக வாழ முடியாது என்பதுதான் இஸ்லாம் சொல்வது என்றால், மூன்றாவது கேள்விக்கு நாம் வருவோம். ஒரு முஸ்லிம் அநீதத்தை பார்க்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? கடமை என்ன? ஒரு முஸ்லிம் சமூகத்தினுடைய கடமை என்ன? இஸ்லாம் நீங்கள் அதற்கு எதிர்வினையாற்ற வேண்டும் என்று சொல்கிறது. அநீதத்திற்கு எதிராக நீங்கள் கடுமையாக போராட வேண்டும் என்று சொல்கிறது. எதுவரை போராட வேண்டும்? போராடி என்ன? இன்றைக்கு போராட வேண்டும் என்று சொன்னாலே முஸ்லிம் சமூகத்தினுடைய மனதில் இன்னொரு கேள்வி உதிக்கிறது. போராடி என்ன ஆக போகிறது? இதே எண்ணத்தோடு இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் நினைத்திருந்தால் இப்போது இருக்கிற அந்த இஸ்ஸத் அவர்களால் நிலைநிறுத்தி இருக்க முடியாது. இப்போதும் கூட சமீபத்திலே ஒரு ஹமாஸினுடைய தலைவருடைய அந்த பேட்டியில் அவர் சொல்கிற வார்த்தை சிரித்துக் கொண்டே, எந்த யூத பயங்கரவாதி சிரித்துக் கொண்டே அவன் சொன்ன வார்த்தைக்கும் குர்ஆனை அடியொட்டி வாழ்கிற ஒரு அடியான் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. அவர் சிரித்துக் கொண்டே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? குர்ஆனுடைய ஒரு வசனம், கல்லா. அப்படிலாம் நினைக்காதீங்க. முஸ்லிம்களுக்கு, கசாவினுடைய முஸ்லிம்களுக்கு, பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு தோல்வி வந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டாம். காலத்தை அல்லாஹ் சுழற்சி வைப்பான், மாற்றி கொடுப்பான். பார்த்து கொண்டே இருங்கள். குர்ஆனுடைய வார்த்தை. நீங்களும் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள், நாங்களும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம். நடப்பதை பார்ப்போம், நடக்கும். அதுதான் குர்ஆனிய நம்பிக்கை, அதுதான் இறை நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. இதுதான் இன்றைக்கு இருக்கிற ஹமாஸினுடைய தலைவர்களுடைய மனநிலையாக இருக்கிறது, ஒட்டுமொத்த பாலஸ்தீன மக்களுடைய மனநிலையாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். பசி ஒரு பக்கம், பட்டினி ஒரு பக்கம், கடுமையான மன உளைச்சல்கள் ஒரு பக்கம், எல்லா விதமான உடமைகளும் இழக்கக்கூடிய நிலைகள் ஒரு பக்கம், எல்லாம் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் தகர்ந்து போகாத ஒரு சமூகமாக இன்றைக்கும் அந்த சமூகம் வளம் வருகிறது என்றால் குர்ஆனை அடியொட்டிய ஒரு சமூகமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் மீது ஆழ நம்பிக்கை, அழுத்தமான நம்பிக்கை அந்த சமூகத்திடம் இருக்கிறது என்பதுதான். எனவே அன்பானவர்களே, அநீதங்களை பார்க்கும் பொழுது என்ன நடந்துவிடப் போகிறது என்ற எண்ணத்தோடு அமைதியாக இருப்பதை ஒருபோதும் இஸ்லாம் அங்கீகரிக்கவே இல்லை. செயலாற்ற வேண்டும், தன்னால் முடிந்த அளவு செயலாற்ற வேண்டும். அங்கே பாலஸ்தீன மக்கள் அங்கே அநீதங்களை சந்திக்கிறார்கள். ஒரு முஸ்லிமாக இங்கே நாம் என்ன செய்வது? குறைந்தபட்சம் எதையாவது செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் என்றுதான் கடந்த நாட்களிலே கூட நாம் பேசி இருக்கிறோம். குறைந்தபட்சம் ஒவ்வொரு நேர பிரார்த்தனைகளிலேயும் நாம் அந்த மக்களை நினைத்து பார்க்காத பொழுது நாம் அநீதியாளர்கள் தான். குறைந்தபட்சம் அதுதான். இங்கே ஏதாவது அநீதம் நடக்கிறது என்றால் இங்கே பிரார்த்தனை செய்து கொண்டு செல்வதல்லவே, இங்கே செயலாற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தால் உன் கரத்தால் நீ முதலில் தடுக்க வேண்டும். அநீதம் ஏற்பட்டால் முடியாவிட்டால் தான் நாவு, முடியாவிட்டால் தான் மனதால் எண்ணுதல். இது மனதால் எண்ணுதல் என்பது அவாக்குல் ஈமான், அது ஈமானை மிக தாழ்ந்த நிலை. உண்மையில் அந்த ஒரு குற்ற உணர்வோடு தான் அவர்களுக்கு துவா செய்கிறோம். எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை,
இறைவா எங்களால் செய்ய முடிந்தது பிரார்த்தனை மட்டும்தான். இந்த குற்ற உணர்வோடுதான் இந்திய மக்களாகிய நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே. ஆனால் இந்த குற்ற உணர்வு கூட இல்லாமல் இன்றைக்கு அரபு தேசங்கள் இருக்கிறது என்பதுதான் மிகவும் வேதனையான கோபத்திற்குரிய ஒரு நிலையாக இருக்கிறது. ஒரு யூடியூபருடைய சேனல்ல அங்க இருக்கக்கூடிய அப்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொன்னது போல, கடந்த சில தினங்களுக்கு முன்னால், கடந்த சில நாட்களுக்கு முன்னால் சவுதி அரேபியாவிலே ஒரு புகைப்படத்தை காட்டி அவர் சொல்கிற செய்தி, இந்த புகைப்படத்தை பாருங்க, இந்த புகைப்படத்தில் இருக்கிறது வேறொன்றும் இல்லை, அங்கே ஒரு எத்தனையோ ஜோடிகளுக்கு ஒரு திருமணம் நடத்தப்பட்டிருக்கு. அத அங்க இருக்கக்கூடிய அரச குடும்பத்தை சார்ந்த அரசு அந்த வரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முன்னின்று நடத்தி இருக்கிறார். அந்த திருமணங்கள் எப்படி நடைபெற்றது? ஆடலோடும் பாடலோடும் பல்வேறு வகையான உணவு வகைகளோடும் எந்த கூச்சமும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு சுகபோகமான ஒரு நிகழ்வும் அங்கே நடந்தேறி இருக்கிறது என்பதை அவர் சுட்டிக்காட்டிவிட்டுத்தான் காசாவினுடைய செய்திகளை சொல்கிறார். இன்றைக்கு இருக்கிற அந்த அரபு தேசங்களுக்கு இந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. இன்னும் சொல்வதானால் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த உணர்வுகள் கூட காசா மக்களுடைய விஷயத்திலே அரபு தேசங்களுக்கு இல்லையோ என்று நினைக்கிற அளவிற்கு மிக மோசமான நிலையில் அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படியே நேரெதிராக இருக்கிறது. இங்கே உணவிற்கு எந்த விதமான வழியும் இல்லாமல் பட்டினியில் சாகக்கூடிய ஒரு நிலைகள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்க, அவர்கள் சுகபோகமாக வகை வகையான உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற நிலைகள் இன்றைக்கு அரபு தேசங்களில் இருக்கிறது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டங்களோடு இன்றைக்கு அரபு தேசங்கள் இருக்கிறது. எனவே இஸ்லாம் நமக்கு உணர்த்துவது, அநீதங்களை பார்க்கும் பொழுது உன்னால் முடிந்ததை நீ செய்தாக வேண்டும் என்பதுதான். நொண்டி காலோடு போர்க்களத்திற்கு நான் வந்து அல்லாஹ்வின் தூதரை நான் பங்கேற்றே ஆக வேண்டும், எனக்கு நீங்கள் அனுமதி கொடுத்தே ஆக வேண்டும். பதிலில் நீங்கள் கொடுக்கவில்லை, உஹதில் எப்படியாவது கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் நொண்டிக்காலோடு அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிந்தார் என்பதற்கு என்ன காரணம்? அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் ஒருமுறை கொல்லப்பட்டு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு மறுபடியும் கொல்லப்பட்டு மறுபடியும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இப்படியாக 70 முறை அல்லாஹ்வின் பாதையில் கொல்லப்படுவதைத்தான் நான் விரும்புவேன், சாதாரண மரணத்தை விரும்ப மாட்டேன் என்று சொன்னதனுடைய அர்த்தம் என்ன என்றால், போர்க்களம் என்பது, அல்லாஹ்வின் பாதையில் போராடுதல் என்பது அசத்தியத்தை வேறறுத்து அசத்தியத்தை வீழ்த்தி நீரத்தை நிலைநாட்டுவது. அதுதான் போர்க்களங்களுடைய நோக்கம். அதை விரும்பினார்கள் அத்தனை நபிமார்களும், அதனை விரும்பினார்கள் அத்தனை நபித்தோழர்களும். அநீதம் அசத்தியம் இந்த உலகத்தில் இல்லாமல் ஆகும்போது மட்டும்தான் மனித சமூகம் சுபிட்சமாக வாழ முடியும் என்பதை அவர்கள் உறுதியாக நம்பினார்கள். அதற்காக இன்னுயிரை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதை விரும்பினார்கள். இந்த விருப்பம் சமகாலத்தில் வாழக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் இருக்க வேண்டும். இந்தியா இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்ற ஒரு கேள்வி கேட்டால், இந்தியாவில் நீங்கள் எப்படி வாழுகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை கேட்டால் எல்லோருடைய பதிலும் என்ன? இந்தியா இந்தியாவாக இல்லை. இந்தியாவில் வாழக்கூடிய யாரும் நிம்மதியாக இல்லை. குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், குறிப்பாக முஸ்லிம்கள் எந்த நிம்மதியும் இல்லாமல் இருக்கிறார்கள். அச்சமற்ற நிலை என்பது முஸ்லிம்களுக்கு இல்லை. யார் உருவாக்குவது? எதனால் இது வந்தது என்றால், பதில் அநீதியாளர்களால் வந்தது, அக்கிரமங்களால் வந்தது, அநீதமான செயல்பாடுகளால் வந்தது என்றால் அதனை இல்லாமல் ஆக்காமல் எப்படி நிம்மதி என்பது ஏற்படும்? நிம்மதி கிடைப்பதற்கும் சுபிட்சமான வாழ்க்கை கிடைப்பதற்கும் அநீதியாளர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் சுருக்கமாக உள்ள செய்தியாக இருக்கிறது. அநீதியாளர்கள் வீழ்த்தப்படாமல் நிம்மதி, சுபிட்சமான வாழ்க்கை, அமைதியான அச்சமற்ற நிலை என்பது சாத்தியமே இல்லை என்பதுதான் குர்ஆனும் ஹதீஸும் வரலாறுகளும் நமக்கு போதித்து தருகிற பாடங்களாக இருக்கின்றன. எனவே அமைதியற்ற சூழலில் இருக்கிற அந்த காசா மக்களுக்காக நாம் எப்போதும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இறைவா, அந்த காசா மக்களுக்கு நீ துணை நிற்பாயாக. இறைவா, அந்த காசா மக்களுடைய பாதங்களை நீ வலுப்படுத்துவாயாக. இறைவா, யூதர்களை அழிப்பாயாக. இறைவா, யூதர்களுடைய அத்தனை பலங்களையும் நீ குன்றச் செய்வாயாக. நசாராக்களுடைய அத்தனை பலங்களையும் குன்றச் செய்வாயாக என்கிற அந்த பிரார்த்தனையை எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்க கடமைப்பட்டவர்கள் நாம். அதே சமயத்தில் இந்திய தேசத்தை பொறுத்தளவில் இங்கே நடக்கிற அநீதங்களுக்கு எதிராக களத்திலே வந்து நிற்க வேண்டும். அது கட்டாய கடமை. அது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. அதை கண்டும் காணாமலும் போவது என்பது ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக கடந்த காலங்களில் அதை பற்றி சிந்திக்காததனுடைய விளைவு இன்றைக்கு நாம்
நிம்மதியற்ற ஒரு சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இனியும் அதை நாம் தவறவிடும் பொழுது நிறைய கை சேதங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். எனவே இந்தியாவை பொறுத்தளவில், நம்முடைய தேசத்தை பொறுத்தளவில் அநீதங்கள் எங்கு நிகழ்ந்தாலும் அங்கே முன்னணியில் வந்து அதற்காக நம் கையாலோ நாவாலோ உடலாலோ அதற்கான எதிர்ப்புகளை நாம் செலுத்த வேண்டிய கடமை நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் இந்த ஜும்ஆவினுடைய ஒட்டுமொத்த உரையுடைய சாராம்சமாக இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் நீதத்திற்கு துணை போகக்கூடியவர்களாக எல்லாவற்றையும் முறையாக நாமும் செய்து முறையற்ற சூழல் வரும்போது அப்படிப்பட்ட அநீதங்களுக்கு எதிராக களமாடக்கூடிய நன்மக்களாக நல்ல முக்மீன்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.